கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்புக்கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 60ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். பராக்கிரமம் என்று சொல்லி சொன்னால் மிகுந்த வலிமை, மன உறுதி, மாவீரன் என்று சொல்லலாம். பராக்கிரமம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருடைய பராக்கிரமம் நம் மூலமாக தேவன் வெளிப்பட அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் பராக்கிரமசாலிகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். தாவீதோடு கூட இருந்தபடியினாலே அவர் பராக்கிரமசாலி எண்ணப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். சவுலை பொல்லாத ஆவி பிடித்துக் கொண்ட போது தாவீது போய் அந்த சுரமண்டலத்தை வாசிக்கிற பொழுது அந்த பொல்லாத ஆவி அவரை விட்டு போனது என்பதை பார்க்கலாம். எனவே பராக்கிரமசாலியாய் கர்த்தர் தாவீதை வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். தாவீது தன்னுடைய சகல காரியங்களையும் கர்த்தருக்கு ஒப்புவித்தபடினாலே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தபடினாலே அவர் நல்ல ஒரு பராக்கிரமசாலியாய் இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார், கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்தார். பராக்கிரமம் உள்ளவர்கள் மீது நாம் ஆளுகை செய்யும்படியாக தேவன கர்த்தர் கிருபை செய்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென், அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று சொல்லி அவர் அழைப்பதை, கிதியோனை அழைப்பதை இங்கே பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற போது சாதாரணமான காரியங்களை அல்ல, பராக்கிரம செயல்களை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நிச்சயமாகவே தேவன கர்த்தர் இன்றைக்கும் நம் மூலமாய் பராக்கிரமம் செய்ய அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். நம் மூலமாக தேவன கர்த்தர் கிரியை செய்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எப்படி கிதியோனிடத்தில் சொன்னா, பராக்கிரமசாலியே என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே நான் அதற்கு பாத்திரவான் இல்லை என்று அவர் சொன்ன பொழுதும் கூட கிதியோன் மூலமாக தேவன கர்த்தர் ஒரு ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தார். அப்படியாக நம்மையும் கூட தேவன கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றி இதனாலே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம் மூலமாய் சத்துக்களை மிதிக்கும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன கர்த்தர் பராக்கிரமசாலியாய் கடந்து வருவீராக, பராக்கிரமம் செய்கிறவர்களாக மாற்றுவீராக, சத்துருக்களை மிதிக்கிறவர்களாக மாற்றுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் தாங்கள் செய்ய முடியாத காரியத்தை பராக்கிரமசாலியாய் நீர் அவருடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில கடந்து வந்து காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பராக்கிரமசாலியாய் மாற்றுவாராக. ஆமென்.